ராகவேந்திரருடைய வாழ்க்கையில் எத்தனை சுல்தான்களுடைய மனசை அவர் மாற்றியிருக்காரு தெரியுமா? ஒரு சுல்தான் வந்தான், ராகவேந்திரரை கிண்டல் அடித்தான். கல் மண்ணெல்லாம் போட்டு கும்பிட்டுட்டு கிடக்குறீங்க, உங்கள் மதமே சரியில்லை அப்படின்னு. அப்போ ராகவேந்திரர் அதை உன்னால் நிரூபிக்க முடியுமான்னு கேட்டார். அவன் சொன்னான், உன் சாமி உண்மை நீ நிரூபிச்சிட்டேன்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. என்ன செய்யணும்? ஒரு உலக்கையை தர்றேன், உலக்கையில் தளிர் வர வைக்க முடியுமான்னு கேட்டார். ராகவேந்திரர் முடியும்னு சொன்னார். அப்போ சுல்தான் என்ன சொன்னான், நான் கொடுக்குற உலக்கையில் இலை வர வை அப்படின்னு. சரி, கொண்டு வந்து கொடு அப்படின்னா. இந்தா, எத்தனை நாளில் இலை வரும், எத்தனை நாளில் வேணும்னு. ஒரு வாரத்தில் வேணும். சரி, ஒரு வாரத்தில் வந்துடும், நான் டெய்லி வந்து பார்ப்பேன் பாரு. அப்போ அவர் என்ன பண்ணார், டெய்லி தீர்த்தத்தை எடுத்து மிருத்யுஞ்சய மந்திரம்னு ஒரு மந்திரம், சாவை வெல்லும் மந்திரம்னு. உலக செத்து போச்சுக்கலையா, அதை ஜெயிக்கணுமில்ல, இப்போ உயிர் கொடுக்கணுமில்ல, அந்த மந்திரத்தை சொல்லி தெளித்தார். இந்த உலக்கையில் தெளிச்சிட்டு இருந்தார். 7ஆவது நாள் 2 இலை வந்துருச்சு. ராகவேந்திரர் சுல்தானை வர சொல்லு அப்படின்னு. சுல்தான் வந்தான், பார்த்தான், சுற்றி வர்றான் அந்த உலக்கை. இங்கே ஃப்ராட் எங்கே இருக்குன்னு தெரியலையே. இல்லை, உலக்கையை தூக்கி பார்த்தான், தடவி பார்த்தான், அந்த இலையை தொட்டு பார்த்தான், நிஜமாவே அது இலை தான், உலக்கையில் தான் வந்திருக்குது. பியாண்ட் டவுட் அவனுக்கு அது தெரிஞ்சு போன உடனே டடால்னு ராகவேந்திரர் காலில் விழுந்து, சாமி இனிமேல் இந்து கோயில் இடிக்க மாட்டேன்.